சீல் வைக்கணும்னே. எனக்கு நீதி கிடைக்காம நான் இந்த இடத்துல எந்திரிக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு ரத்தம் வந்தது காரணம் என்ன? என் பிள்ளை எப்படி செத்துச்சு? ஒன்று அவன் நியாயம் சொல்றேன், அந்த பள்ளிக்கூடத்துக்கு சீல் வைக்கணும். நீங்க பிள்ளையை பறிகொடுத்த தாயின் அழுகுரல். புதுசா கட்டின ஸ்கூலுக்கு என் புள்ளைய காவு கொடுத்துட்டாங்க, என்ன நடந்ததுன்னு தெரியணும்னு சாலையிலேயே படுத்து போராடிய தந்தை. இரண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவனின் திடீர் மரணத்தால் அதிர்ச்சியில் உறைந்திருக்கும் குடும்பத்தினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில தான் சிபிஎஸ்இ பள்ளி ஒன்று துவங்கப்பட்டிருந்திருக்கு. இந்த பள்ளியில மதுரபுரி வேங்கைப்பட்டியை சேர்ந்த பாலமுருகன் அப்படின்றவங்களுடைய மகன் இரண்டாம் வகுப்பு படிச்சிட்டு இருந்ததா கூறப்படுது. வழக்க போல பையன் ஸ்கூலுக்கு போக திரும்பி அவங்க வரத்துக்கு முன்னாடி பெற்றோர்களுக்கு அதிர்ச்சியான செய்தி தான் வந்திருந்திருக்கு. வாயிலும் மூக்கிலும் ரத்தம் கசிந்தவாறு மகன் உயிரற்ற சடலமா இருந்ததா பெற்றோர் தெரிவித்து கதறி அழறாங்க. மகனுடைய இறப்புக்கு நீதி கேட்டு உறவினர் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல சாலை மறியல்ல ஈடுபட்டதுனால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்திருக்கு. சிங்கமுனரி போலீசார் மாணவனுடைய உடலை கைப்பற்றி இந்த சம்பவம் குறித்து விசாரணையை துரிதப்படுத்தியிருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு சீல் வச்சிருங்க. இல்லைன்னா அந்த பள்ளிக்கூடத்துல யாருமே வரலனே. நீ அது வரைக்கும் நீங்க வந்து இப்ப எவ்வளவு நேரம் ஆகுது சார்? நீங்க வந்து 1 மணி நேரம் ஆச்சு. இன்ன வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு தகவல் கேட்டா பிக்ஸ் வந்துச்சு மட்டும். பிக்ஸ் வந்தா கார்ல நடந்தா எப்படி சார்? யாரோ ஒரு வட்டண்டல் வந்திருக்காங்க கூட. காயமா இருக்கு. வாயில இருந்து மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கு. வந்தால இருக்கணும்ல. ரத்தம் வருமா சார்? பிக்ஸ் வந்தா நீங்களே சொல்லுங்க சார். காருக்குள்ள விழுந்தா எப்படி மூக்கு அடி வரும்? கார் சின்ன காருங்க. அந்த காருக்குள்ள விழுந்து எப்படி பள்ளிக்கூடத்தையும் பொறுப்பு விழுந்தா அப்படியே நடக்காது. கார்ல மேல விழுந்து நடந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு நடக்க கூடாது. அந்த பள்ளிக்கூடத்தை அப்ப அந்த அளவுக்கு சடன் பிரேக் பண்ணானே. இது வரைக்கும் எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த தடவை வாங்கியிருக்காங்க.